சிவன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்டால் ஸ்தம்பிச்சு போயிடுவோம் எப்போவுமே. அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த உணர்வுமே இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா அதை மிஞ்சிய சக்தி அப்படிங்கிறது நம்ம உடல்லையும் கிடையாது, இந்த பிரபஞ்சத்துலேயும் கிடையாதுன்னு நல்லா தெரிஞ்சவங்க தான் அந்த சிவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறவங்களா இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் அது எனக்கு இல்லை அப்படிங்கிற அந்த நினைப்பு எப்போவுமே நம்ம மனசுக்குள்ளே இருக்க வரலும் நம்ம யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எந்த கஷ்டம் வந்தாலும் அதை எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கும்போது அந்த கஷ்டம் என்னை தீண்டி என்ன செய்துவிட போகிறது அப்படிங்கிறது தான். ஏன் இன்னுமே சொல்லாமே மரணம் என் பக்கத்தில் நின்று வா என்று அழைக்கும் போதும் கூட, கடைசி அந்த சொட்டு ரத்தம் சுண்டும் போதும் கூட என் நாவு சொல்லும் ஒரே வார்த்தை நமசிவாய என்ற வார்த்தையாகத்தான் இருக்கு. அவர்களை யமன் ஒருபோதும் அழைப்பதில்லை, மாறாக சிவபூத கணங்களே இங்கு இறங்கி அவர்களை அழைத்து செல்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம். சிவபக்தியை மேற்கொண்டவர்களின் மனம் என்னவோ சிவனை கட்டி கொண்டுதான் இருக்குமே தவிர மற்ற எதன் மீதும் பற்று வைப்பதில்லை. எங்கும் சிவம் எதிலும் சிவம் என்று பற்றுடைய மனம் நமக்கு இருக்கும் போது, நமது ஆத்ம தரிசனம்தான் சிவன் என்று உணரும் போது, அந்த ஆத்மாவை தரிசிக்கும் போது பரமானந்தத்தை அடைவோம். எப்பவுமே இந்த மாயை சூழ் உலகத்தில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. அதனால் வாழ்கின்ற இந்த நாள் உண்மை, இன்று வாழ்கின்ற இந்த நிமிடம் தான் உண்மையானது என்று இந்த நிமிடத்திலேயே அவரை அடைய முயற்சி செய்வதுதான் எப்பொழுதும் உத்தமம் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள்.